ப்ரோ, ஏஐ யூஐ டிசைனரை ரிப்ளேஸ் பண்ணிடுமா? ஆமா ப்ரோ, ரிப்ளேஸ் பண்ணும். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ. கண்டிப்பா வந்து யூஐ டிசைனருடைய வேலைய ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கதை சொல்றேன். அது மூலியமா நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனில அரவிந்த்ன்னு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அவன் கிட்ட வந்து பாஸ் வந்து என்ன சொல்றாரு, அவரோட செக் அவுட் பேஜ வந்து ரீடிசைன் பண்ணணும்னு சொல்றாரு. ஸோ அந்த செக் அவுட் பேஜ ரீடிசைன் பண்றதுக்காக சொன்ன உடனே அரவிந்த் வந்து என்ன பண்றாருன்னா, உடனே வந்து செக் அவுட் பேஜ வந்து இன்ஸ்பிரேஷன்லாம் செக் பண்றாரு. அதுக்கப்புறம் யுஐலாம் பார்க்குறாரு. அதில இருக்கிற டிசைன் சிஸ்டம் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பெர்ஃபெக்ட்டா ஒரு டிசைன வந்து ரெடி பண்ணிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பெர்ஃபெக்ட்டா டிசைன ரெடி பண்ணி அவர் வந்து பிரசன்ட் பண்றாரு. ஸோ பிரசன்ட் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாவ்! சூப்பர் செம்மையா இருக்கு, கிளீனா இருக்கு, டிசைன் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ பார்க்கவே சூப்பரா இருக்கு, ஈஸ்தெட்டிக்கா இருக்கு. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள அவர் வச்சு பாராட்டுறாங்க. ஸோ அப்ப அவரும் வந்து ஹேப்பி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் காலம் வந்து ஒரு ஒரு 3 மந்த் இல்ல 6 மந்த் அந்த மாதிரி போகுது. ஸோ அப்போ போன உடனே அவர் வந்து அப்டேட் கேட்குறாரு மேனேஜர் கிட்ட. என்ன என்ன ஆச்சு? அந்த செக் அவுட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ அவங்க சொல்றாங்க, "இல்ல வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம் அத" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்?" அப்படின்னு சொல்லி காரணம் கேட்குறாரு. ஸோ அந்த காரணம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "டிசைன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தானே இருந்துச்சு. ஏன் என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ அவங்க சொல்றாங்க, "இல்ல டிசைன்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருந்தது. ஆனா வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகல" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒர்க் அவுட்னா அப்படின்னு என்னன்னா அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல பிசினஸ்க்கு என்ன வேணுமோ அத தரல" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ வந்து அவர் ரெகக்னைஸ் பண்றாரு. என்ன நடந்தது? நம்மளுடைய டிசைன் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தானே இருந்துச்சு. அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யுஐ நல்லா இருந்தது. டிசைன் சிஸ்டம் நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தேன். அதே மாதிரி என்னுடைய லேஅவுட் எல்லாமே கிளியரா இருந்துச்சு. ஆனா ஏன் வந்து இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது, இது நம்ம வந்து பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எதுவுமே யோசிக்கல. யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல எதுவுமே யோசிக்கல. ஜஸ்ட் வந்து டிசைன் மட்டும் நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது, வெறும் டிசைன் மட்டும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ யூசருடைய ரிசர்ச் பண்றது. ஸோ ப்ராப்ளம் வந்து எதனால வந்தது? அது எல்லாமே ரிசர்ச் பண்ணாம ஜஸ்ட் வந்து இவரு என்ன பண்றாருன்னா, ஒரு யுஐய மட்டும் என்ன பண்றாரு? டிசைன் பண்றாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்றாரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இல்ல இந்த நம்ம பண்ண டிசைன் வந்து யூசருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எதுவுமே நடக்கல. அதோட ப்ராப்ளம்ஸ் எதுவுமே சால்வ் ஆகல. ஸோ அவங்க வந்து செக் அவுட் பேஜ் சொல்றாங்க. அந்த செக் அவுட் பேஜ்ல என்ன நடந்திருக்கும்? ஏன் இது வந்து அந்த செக் அவுட் பேஜ்லேருந்து நெறைய பேர் வெளியில வந்துடுறாங்க. இது எல்லாமே ஒரு ரிசர்ச்சே பண்ணாம, ஜஸ்ட் வந்து டிசைன மட்டும் சேஞ்ச் பண்றாரு. ஸோ அந்த டிசைன் சேஞ்ச் பண்றதுனால அவங்களுக்கு எந்த ரெவென்யூவும் பிசினஸ்ல இருந்தும் கிடைக்கல. அதே மாதிரி யூசர்ஸ்க்கும் எதுவுமே கிடைக்கல. ஸோ இது வந்து அவர் ரெகக்னைஸ் பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ ரெகக்னைஸ் பண்ணும்போது தான் அவருக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, நம்ப பண்ண இதே டிசைன நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. அதுவே கொஞ்ச நேரத்தில காம்போனன்ட், வேரியேஷன் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிடுது. பெர்ஃபெக்ட்டா வந்து அவருக்கு தேவையான என்ன டிசைன் வேணுமோ அது பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ணிடுது. ஸோ அப்போ அவர் யோசிக்கிறாரு, "நம்ப ஏன் வந்து இருக்கோம்? அப்ப நம்ப யாரு? நம்ம வந்து வெறும் யுஐ டிசைன் தான் பண்றோம் அப்படின்னா, அப்ப நம்பளுடைய வேலைய ஏஐ பண்ணிடுதே. அப்ப நம்ப வந்து ஏஐ கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணிரும்னு" யோசிக்கிறாரு. இல்ல அதுக்கப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு, வெறும் ஏஐ வந்து யுஐ மட்டும் தான் பண்ணுதே தவிர, அது வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணல. எக்ஸிக்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. யூசர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. அது வந்து ஏனோ தானோ ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு ஒரு ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு குடுக்கும். பட் அத மட்டுமே வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சத பிறகு என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், யூசருடைய ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதனால ரெவென்யூ எப்படி வந்து பிசினஸ்க்கு ஜெனரேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஒரு டிசைனர் வந்து அ எடுக்குறாங்க அப்படின்னா, ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்காக தான். எல்லா பிசினஸும் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணணும். ஸோ அந்த ரெவென்யூ ஜெனரேட் பண்றது மூலமா தான் நம்மளுக்கும் வந்து சேலரி அந்த மத்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணாம ஜஸ்ட் வந்து யுஐ மட்டும் நம்ம குடுத்துருந்தோம்னா, ஸோ யுஐய ஈஸியா வந்து ஏஐ வந்து பண்ணுது. ஸோ அப்படி ஏஐ பண்ணும்போது நம்மளுடைய பார்ட் அந்த இடத்துல வந்து தேவைப்படாத மாதிரி ஆயிடுது இல்லையா? ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டிசைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, டிசைன் வந்து வெறும் வந்து பார்க்கறதுக்கு ஈஸ்தெட்டிக்கா இருக்கக்கூடாது. அது வந்து ஒர்க் அவுட் ஆகணும். யூசபிளா இருக்கணும். இது ஆல்ரெடி நான் வந்து நெறைய என்னுடைய சேனல்ல வந்து கோர்ஸ் மூலியமா நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, அது வந்து யூசபிளா இருக்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து யூசபிளா இருந்தா தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க அத கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்றாரு, பிசினஸ் உடைய அண்டர்ஸ்டாண்டிங் பண்றாரு. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் போய் பேசுறாரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எந்த யூசர் தேவையோ அந்த யூசர்ஸ் கிட்ட பேசுறாரு. அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, டிசைன பில்ட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா அவங்களுக்கு தேவையான ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே பண்றாரு. ஸோ இதனால என்ன நடக்குது, பிசினஸ்க்கு ஒரு ரெவென்யூ கிடைக்குது இல்லையா? ஸோ இது மாதிரி நீங்க வந்து ஒரு யுஐ மட்டுமே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க வந்து
க்ரோத்தே ஆக முடியாது. உங்களுடைய ஸ்கில்ல வந்து க்ரோத் பண்ணணும் அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த ஏஐ மட்டுமே வச்சுட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ப்ளஸ் உங்ககிட்ட வந்து ரிசர்ச் பேஸ்டு இருக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவங்க கிட்ட வந்து போய் பேசணும். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசணும். யூசர்ஸ் கிட்ட பேசணும். ஸோ இது எல்லாமே பேசி அவங்க கிட்டேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க யோசிச்சு, அதுக்கப்புறம் நீங்க வந்து டிசைன் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா உங்களால ஈஸியா டிசைனும் பண்ண முடியும். அவங்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களும் நீங்க உங்களால குடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்பத்துல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கிளாட் டிசைன் அந்த மாதிரி இருக்கு. பட் கிளாட் டிசைன் அப்படின்ட்டு ஹைப் தான் பண்றாங்களே தவிர, அதுக்கு முன்னாடி லவ்வபிள் ஏஐ, போல்ட் நியூ அந்த மாதிரி நெறைய இருந்துச்சு. பட் இது வந்து இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ஹைப் பண்றாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து நெறைய விஷயங்கள நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். டிசைன் சிஸ்டம் எனக்கு வந்து ஃபுல் டிசைன் சிஸ்டம் என்னால கிரியேட் பண்ணிட்டு, அது மூலியமா எனக்கு ஒரு யூஐ கிரியேட் பண்ணாலும் என்னால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனா, யூஐ மட்டுமே வச்சுட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து டீப்பா திங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸோ இது எப்பத்துலருந்து இப்ப தான் நடந்ததா அப்படின்னு பார்த்தா, அப்படிலாம் கிடையாது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ல இருந்து 22 வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன இருக்காங்கன்னா, இப்போ வந்து பிஎம்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ப்ராப்ளத்த பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச்சர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு, ஸோ இன்ஜினியர்ஸ் தனியா வந்து நீங்க டிசைன் பண்றது எல்லாமே பண்ணி குடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல டிசைனரோட பார்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நீங்க வந்து குடுக்குற அவங்க இன்புட்ட குடுக்குற விஷயத்த நீங்க வந்து அவுட்புட்டா யூஐயா காமிச்சிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? இது வந்து ஒரு ரிப்பீட்டட் ஒர்க்கா வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் காலப்போக ஏஐலாம் வரும்போது அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக காமிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு அவங்க குடுக்குற அந்த இன்புட்ட வந்து ஏஐ கிட்ட குடுக்கும்போது, அது வந்து மாத்தி குடுக்குது அப்படின்னா, அப்ப சென்ட்ரல்ல இருக்க இந்த டிசைனரோட ஒர்க்கும் அடிபடுது. ஏன் அப்படி அடிபடுதுன்னா, நீங்க அப்பத்துலேருந்தே உங்களுடைய ஸ்கில்ல வந்து குரோத் பண்ணாம என்ன பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஸோ வெறும் வந்து நம்ம யூஐ மட்டுமே பண்ணிட்டே இருந்தோம். நம்ம அதில தான் ரொம்ப ஓவரா ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். எப்படின்னா டிசைன் சிஸ்டம், காம்போனன்ட் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் டிசைன் ஓரியன்டடாவே நெறைய ஃபோக்கஸ் பண்ணதுனால, நம்மளால அந்த ரிசர்ச் ஒர்க்கோ, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லோ நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாத போனதுனால, இப்போ நெறைய விஷயங்களால நம்மளால அடிபடுது. ஸோ இது அதிகமா பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, ஜூனியர்ஸ் டிசைனர் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் மட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் அதிகமா எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றது இல்லன்னா, ரிசர்ச் பண்ற விஷயத்திலயும், ப்ராப்ளம் சால்விங் விஷயத்திலயும் எதுலயும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணல. இவங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி நல்லா இருக்கணும், காம்போனன்ட்டா கிரியேட் பண்ணியிருக்கணும், டிசைன் சிஸ்டம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள், அனிமேஷன்ஸ் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணதுனால, இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஏஐ பண்ணிறதுனால, ஸோ ஈஸியா அது பண்ணிடுது. பட் நீங்க அத வந்து அவுட்புட்டா நீங்க கொண்டு வரும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் இல்லையா? ஆனா, இப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அத வந்து ரீப்ளேஸ் பண்ணிறதுனால, நம்மளுடைய ஜாப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ யோசிக்கிறவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஸோ இவங்களுக்கு நம்ம குடுக்கறத விட ஏஐ பெட்டரா பண்ணுது. ஸோ அது ஃபாஸ்ட்டாவும் பண்ணுது. ஸோ பேமெண்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னா, அதிகமா நம்மளுக்கு சேலரி குடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ப வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வாங்கிட்டு நம்மளாலே பண்ணிட முடியுமே. ஸோ இன் பிட்வீன்ல இருக்கிற இந்த டிசைனர்ஸ் எதுக்கு அப்படின்னு தான் அவங்களால தோணுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல மறந்துட்டு வெறும் யூஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதுனால இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ரி லெவலோட ஜாப் வந்து குறைஞ்சிட்டே வருது. 2019லேருந்து 24 வரைக்குமே அந்த ஜாப்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. இப்போ 2022ல என்ன நடக்குது அப்படின்னா, ஏஐ வரதுனால அந்த ஜாபோட லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கில்ல வந்து அதிகமா குரோத் பண்ணாம, வெறும் நம்மளுடைய டிசைன் அதாவது யுஐ டிசைன மட்டுமே பண்ணி ஃபோக்கஸ் பண்றது, அனிமேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்றது, இது மட்டுமே வச்சுட்டு இருந்தா, இது எல்லாமே ஏஐ ரீப்ளேஸ் பண்றதுனால நம்மளால அந்த இடத்துல ஸ்டேபிளா இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து உங்களுடைய ஸ்கில்ல வந்து குரோத் பண்ணணும். ஏஐ யூஸ் பண்ணாமலாம் பண்ணாதீங்க. ஏஐ கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அது யூஸ் பண்றதுனால உங்களுடைய டைம் சேவிங் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயங்கள் அதன் மூலியமா உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் பேஸ்டு நம்ம பார்க்குறோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏஐ இப்போ இன்ட்ரோடியூஸ் ஆவுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஏஐ வந்து நம்மளுடைய ஜாப எடுத்துருமா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 2023ல நம்மளுக்கு என்ன மாடல்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்ஜர்னி, டாலி, அடோப் ஃபயர்ஃப்ளை இந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் நம்மளுக்கு வருது. அது என்ன மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஜெனரேஷன் மாடல். ஓகேவா? ஸோ மாடல்லாம் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் 2023ல. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த இம்பாக்ட் வந்து வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, ஸோ ஜாப் வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நெறைய இடத்துல வந்து பரவிட்டே வருது. என்னன்னா,
கண்டிப்பாக வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணாது. ஏன் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்க்கும் நம்ம வந்து ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து விஷயங்களை வாங்கி, அதாவது அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயம் வந்து ஏஐ கிட்ட கிடையாது. ஓகேங்களா? அது வந்து ஏஐ கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஆனால் ஹியூமனை தவிர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயம் வந்து ஏஐ கிட்ட கிடையாது இல்லையா? ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய ஜாபை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸை நம்ம கண்டிப்பாக க்ரோத் பண்ணிக்கணும். ஸோ ஏஐ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதோடைய ஹெல்ப் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்னாடிலாம் ரொம்ப டைமிங் எடுக்கும். ஒரு 2 days 3 days 4 days அந்த மாதிரி எடுக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும் போதே உங்களால் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஒரு டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட முடியும், ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் பண்ணிகிட்டே வந்துடுவோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு 2024லேருந்து 25 வரைக்கும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து இது எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப்லாம் யூஸ் பண்ண என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது ஜூனியர் டிசைனர்ஸுடைய ஜாப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் அதிகமாக ஆக ஆக என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக இருக்கிற சின்ன சின்ன பசங்களை எடுக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்ட் அப்பாக அது கூட சேர்ந்து ஓகே இப்போ தான் இவங்க வராங்க, அப்போ இவங்களுக்கு கம்மியான சேலரி கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இந்த இடத்துல இம்பாக்ட் வந்து இம்பாக்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஜூனியர் கிராஃபிக் டிசைனர் இருக்காங்க, ஃப்ரீலான்சர் டிசைனர்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனரில் கொஞ்சம் இம்பாக்ட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஐ கிரியேட் பண்ணுறதுல சில ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து நானே யூஐ கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் தவிர மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஐ டிசைனர்ஸ்லாம் தேவைப்படுறாங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நோக்கரியோ இல்லை எதனா ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. இப்போ நீங்கள் அதை வந்து ஸ்டேபிளாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா, டிசைனர்ஸோடைய நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ஸ்கில்ஸையும் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஏஐ ஸ்கில்ஸையும் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வந்து ஒரு இடத்துல போகும்போது ஏஐ இல்லாத மாதிரி நீங்கள் உங்களை வந்து காமிச்சிக்காம ஏஐ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போகும்போது, ஏஐ தெரியாத ஒருத்தர் வந்து நம்ம அதிகமாக சேலரி கொடுத்து ஹையர் பண்ணி வச்சுக்கிறத விட ஏஐ தெரிஞ்சவரை ஹையர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுவார். அதே மாதிரி குயிக்காக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ரெகனைஸ் கிடைக்கிது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால உங்களால் ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும், சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சப்மிட்டும் பண்ண முடியும். ஏஐ தெரியாமல் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய டைம் கன்சியூம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஜாப் அந்த இடத்துல கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ இப்போ இதில் ஏஐ எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்கை வந்து ஏஐ கிட்ட கொடுத்துட்டு நம்ம அதர் ஒர்க்கர்ஸ் எல்லாமே அதாவது அதர் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? அதை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதர் ஒர்க்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரிசர்ச் பண்ணுறது, டிசைன் சிஸ்டம் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ ஏஐலேயே வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து யூஐவை நம்மளுடைய சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய நீங்கள் கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்மளால் க்ரோத் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமானா ரீப்ளேஸ் பண்ணாது. பட் ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்கை நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து க்ரோத் பண்ணாமல் கண்டிப்பாக இதை வந்து நம்மளால் பண்ணவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்கில்லை க்ரோத் பண்ணுங்கள். ஸ்கில் க்ரோத் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இதில் ஸ்டேபிளாகவும் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைனர், அதாவது யூஎக்ஸ் டிசைனர் இல்லாமல் எதுவுமே வந்து பண்ண முடியாது. எதுவுமேனா யூஐ இல்லாமலும் சரி, யூஎக்ஸ் இல்லாமலும் சரி ஒரு ப்ராடக்டை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், யூசர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும், பிஸ்னஸோடைய கோல்ஸ் தெரியணும். இது எல்லாமே வந்து ஏஐக்கு தெரியாது இல்லையா? ஸோ இதை வந்து ஏஐக்கு தெரியணும்னா அது வந்து ஒரு ஹியூமனாக இருந்தால் தான் அதுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளால் மட்டும்தான் இது எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்கில்லையும் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஒர்க்ஸ் கூடயே நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, ஏஐ வந்து ஒரு எனிமிலாம் கிடையாது. அது வந்து யாருக்கு எனிமி அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து, அதாவது ஏஐ அப்போ தான் எனிமியாக மாறுது. ஓகேங்களா? நீங்கள் ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து அந்த ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்கை வந்து ஏஐ கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்லையும் மற்ற விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் சர்வே பண்ண முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.